அனைவருக்கும் வணக்கம். நான் திவ்யா. அண்ணா ஃபுட்ஸ் அப்படிங்கிற ஆன்லைன் பிராண்ட் கடந்த 4 வருஷமா நடத்திட்டு இருக்கேன். எங்களோட கடை பார்த்தீங்கன்னா சேலம் சூரமங்கலம்ல லொக்கேட் ஆயிருக்கு. கம்ப்ளீட்லி ஆன்லைன் பேஸ்ட் பிராண்ட். நான் எதனால அக்ரி ரிலேட்டட் பிஸ்னஸ்க்கு வந்தேன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஷார்ட் ஹிஸ்ட்ரி சொல்கிறேன். நான் வந்து ஐடி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு ஐடி கம்பெனியில் 4 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ மெடிசன் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிய வந்தது. அப்போ உண்டான ஒரு சின்ன ஆர்வம், மருந்து எடுத்து தான் சில நோய்களை குணப்படுத்த முடியுமா அப்படிங்கிறது, அதுக்கான தேடல் தான் நம்மளோட பாரம்பரிய அரிசி அண்ட் சிறுதானியத்துக்கிட்ட எனக்கு கொண்டு போய் விட்டுச்சு. நிறைய நம்மளோட சிறுதானியம் அண்ட் பாரம்பரிய அரிசியை பற்றி படிக்க எனக்குள்ளே இருந்த ஆர்வம் அதிகமாக அதை பற்றி இன்னும் நிறைய ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். நிறைய மருந்துக்கான தீர்வு நம்மளோட சாப்பிட்ற விஷயத்திலிருந்தே வந்து நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்தது. ஸோ நம்மளோட சின்ன சின்ன சேஞ்சஸ் உணவு முறைகளில் பண்ணுறதை வச்சே நம்மளோட லைஃப் ஸ்டைலில் எவ்வளோ பெரிய இம்பேக்ட் அதை உண்டு பண்ணும் அப்படிங்கிறத வந்து நான் பர்சனலாக உணர ஆரம்பித்தேன். இப்போ நம்மக்கிட்ட இருக்க ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜென்ரலாக ஆர்கானிக் ஸ்டோர்ஸில் கிடைக்கிற மில்லட்ஸ் எல்லாமே அவங்க பாலிஷ் பண்ணி வச்சுருவாங்க. ஏன்னா அது வந்து அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ்க்கு ரொம்பவே ஈஸி. பாலிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா வண்டு வரதுமே வந்து ரொம்ப கம்மியாயிரும். பட் நம்மக்கிட்ட இருக்கிறது டைரெக்டாக நம்ம ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து ப்ரொக்யூர் பண்ணி நம்ம டைரக்ட் கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்மளது ஒவ்வொரு மில்லட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்குமே ஒரு தனித்துவம் இருக்கும். எல்லாமே அதோட ஒரிஜினல் கலரில் இருக்கும். அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் மில்லட் பார்த்தீங்கனாலே அதுலேயே வந்து கலர் வேரியேஷன் இருக்கும். ஏன்னா நேச்சுரலாக ஃபுட் ப்ராடக்ட் ஒரு அரிசின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாமே எல்லா அரிசியும் ஒரே ஷேடில் வராது. பாலிஷ் பண்ணி நம்ம தான் அதை கொண்டு வரோம். ஸோ எல்லாமே வந்து நேச்சுரல் அண்ட் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து க்ளீன் பண்ணி டைரக்ட் கஸ்டமர்ஸ்க்கு உங்களுக்கு வரதுனால பியோர் அண்ட் ஆர்கானிக் ஃபுட் உங்களுக்கு வந்து சேர்ந்தடையும். இப்போ நம்ம சிறுதானியம் மில்லட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க கரண்ட் ஜென்ரேஷன் ரெகுலராக அவங்க டயட்டில் இன்க்ளூட் பண்ணுறாங்களா அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஏன்னு கேட்டோம் அப்படின்னா, மெயினாக எல்லாரும் சொல்கிற ஒரு மெயின் ரீசன் இது குக்கிங் டைம் ரொம்ப ஜாஸ்தி, சோக்கிங் டைம் ரொம்ப ஜாஸ்தி அப்படிங்கிறாங்க. பட் நம்ம ஒரு விஷயத்த ரொம்பவே யோசிச்சு பார்க்கணுங்க. ஹாஸ்பிட்டலில் ஏதாச்சும் ஒரு நோய் அப்படின்னு வந்துட்டால் அங்கே நம்ம செலவு பண்ணுற டைம் எவ்வளவு? ஸோ அதுக்கு நம்ம கிச்சனில் நம்ம செலவு பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக குடும்பமும் ஆரோக்கியமாக இருக்கும், சந்தோஷமாகவும் இருக்கலாம். ஸோ இப்போ மெயினாக மில்லட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா திணை. ஸோ திணை பார்த்தீங்கன்னா இதோட பெனிஃபிட்ஸ் ரொம்பவே ஜாஸ்தி. அண்ட் திணையோட கலர் பார்த்தீங்க அப்படின்னாலே நல்லா எல்லோயிஷாக இருக்கும். ஸோ இது வந்து பொன் நிறம் சொல்லுவாங்க திணை. ஸோ இது வந்து ஒரிஜினல் கலர், அன்பாலிஷ் பண்ணாத திணை. இதுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்பவே ஜாஸ்தி. அண்ட் லேடிஸ் கண்டிப்பாக இது உங்கள் டயட்டில் நீங்கள் இன்க்ளூட் பண்ணலாம். மற்ற தானியமும் ஸோ சாமை, குதிரைவாலி இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலர். ஷாப்ஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே சாமை, குதிரைவாலி 2 பேக்கும் பக்கத்தில் வச்சிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. பட் நீங்கள் இப்படி பார்க்குறப்ப உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். சாமையில் இருக்க கண்ணு, ஐஸ் அப்படிம்பாங்க சாமையில். ஸோ சாமை அண்ட் குதிரைவாலியில் கண்ணு சின்னதாக இருக்கும். ஸோ சாமை, இது குதிரைவாலி, இது சாமை. ஸோ சாமை நீங்கள் கண்டிப்பாக உங்களோட டயட்டில் ரெகுலராக இன்க்ளூட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதுக்கு டிஃபால்ட்டாகவே ஃபைபர் ரொம்பவே ஜாஸ்தி. வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக சாமை, குதிரைவாலி இது ரெண்டையுமே உங்கள் டயட்டில் இன்க்ளூட் பண்ணலாம். இதே மாதிரி தான் ஒவ்வொரு மில்லட்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. வரகு, சாமை, திணை, வரகுல மெயினாக வந்து ஸோ வரகு ஆல்மோஸ்ட் சாமை, திணை, வரகு 3மே வந்து சிமிலராக தான் இருக்கும். இதை தவிர்த்து நம்மக்கிட்ட பனிவரகு, கால்சியம் சத்து பார்த்தீங்கன்னா பனிவரகுல ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ நம்ம ராகி சொல்லுவோம் கால்சியம்க்கு, பட் பனிவரகு அப்படிங்கிற மில்லட் இதை வந்து ப்ரோசோ மில்லட் அப்படின்னும் சொல்லுவாங்க. ராகிக்கு அடுத்தது இதில் கால்சியம் சத்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இது வந்து விமன் ரெகுலராக உங்கள் டயட்டில் இன்க்ளூட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேக் போன் பெயின் வராது எல்லாமே வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். இது தவிர்த்து கம்பு. ஸோ நம்ம ஊரில் கம்புங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம். கம்மங்கூழ் வச்சு நம்ம குடிப்போம். ஸோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிஷ்ஷஸ் டியூரிங் சம்மர். உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி தரக்கூடியது. ஏன்னா நம்ம அதை மோர் சேர்த்து எடுத்துக்கிறதுனால. ஸோ இது வந்து நாட்டு வெரைட்டி ஆஃப் கம்பு. ஸோ இதில் நீங்கள் வந்து கம்மங்கூழ், கம்மஞ்சோறு செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அதோட டேஸ்ட்டே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சோளம். இதில் 2 வெள்ளை சோளம், சிகப்பு சோளம். ஸோ சோளம் எல்லாமே ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா வந்து ஊர் பக்கம் வந்து பறவைகளுக்கு, கோழிக்கு இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. பட் இதுலேயுமே வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குங்க. நம்ம ஊரில் விட பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் சோளம், ஜோவர் ரொட்டி, சப்பாத்தி நம்ம இங்கே வந்து கோதுமையை வச்சு செய்கிறோம். பட் சோளம் வச்சு சப்பாத்தி செஞ்சு அங்கே ரெகுலராக டயட்டில் இன்க்ளூட் பண்ணிக்குவாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இருக்க எல்லா சிறுதானியமும் நிறைய பேர் கேட்பாங்க, ஓகே சிறுதானியம் எங்களுக்கு தெரியுது, பட் இதை வச்சு என்ன சமைக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு சிறுதானியத்துக்கு வச்சு நீங்கள் சமைக்கக்கூடிய
ஒரு சிம்பிள் டிஷ் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் சாமை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வீட்டில் வந்து புளிக்குழம்பு இல்லை பருப்பு சாதம் எது நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் சாமை யூஸ் பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். பொங்கல் செய்ய போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட குதிரைவாலி மில்லட்டை அடிச்சுக்க சான்ஸே இல்லைங்க. அண்ட் நீங்கள் ஒரு பிரியாணி பிரியராக வரக வச்சு ஒரு டைம் பிரியாணி பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வேறு பாஸ்மதி அரிசியோ இல்லை வேறு எந்த அரிசிக்குமே நீங்கள் கண்டிப்பாக போக மாட்டீங்க. பனிவரகு பணியாரம் செய்கிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக பனிவரகு யூஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம். அதோட டேஸ்ட் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். அண்ட் பாயாசம் ஸ்வீட் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஒரு தடவை திணையில் பாயாசம் வச்சு குடிச்சு பாருங்கள். திணை கருப்பட்டி எல்லாம் ஆட் பண்ணி அதை அடிச்சுக்கிறதுக்கு வேறு டிஷ்ஷே இருக்காது கண்டிப்பாக. சோளம் நான் சொன்ன மாதிரி ரொட்டி சப்பாத்தி, சோளம் ராகி இது ரெண்டு வச்சுமே கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். நல்ல சாஃப்டாக நம்ம எப்பயும் செய்கிற சப்பாத்தியோட இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் கலர் நல்ல டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ரெகுலராக சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி மில்லட்ஸ் யூஸ் பண்ணி சிறுதானியங்கள் மிக்ஸ் பண்ணி இல்லை தனித்தனியாகவும் நீங்கள் யூஸ் பண்ணி இட்லி தோசை எதுனாலும் இதிலிருந்து செய்யலாம். ஸோ அப்படி செஞ்சு கொடுக்குறப்ப உங்களுக்கு இதனோட ஹெல்த் பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்கும். ப்ளஸ் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட், ஒவ்வொரு சிறுதானியத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வித்தியாசமான டேஸ்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு புது டிஷ் நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்த ஒரு ஹாப்பினஸும் உங்களுக்கு இருக்கும். சிறுதானியம் சமைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் சிறுதானியம் வாங்கி நாங்கள் அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, ஸ்டோர் பண்ணி வைக்கலாமா, பல்காக வாங்கி வீட்டில் வச்சுக்கலாமாங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ சிறுதானியம் பொறுத்த வரைக்கும் மந்த்லி தேவை உங்களுக்கு என்னவோ அதை நீங்கள் வாங்கி வச்சுட்டு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் சொல்லுவோம். பிகாஸ் நாங்கள் ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து அதை ப்ரொக்யூர் பண்ணி க்ளீன் பண்ணி உங்களுக்கு நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம். இதை கெமிக்கல்ஸ் எதுவும் பெருசாக யூஸ் பண்ணாததுனால பார்த்தீங்கன்னா வண்டு புழு வரதுக்கான சான்சஸ் ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ நீங்கள் சிறுதானியம் ஒன்ஸ் உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துருச்சு, நாங்கள் பக்காவாக க்ளீன் பண்ணி தான் சென்ட் பண்ணுவோம். உங்கள் கைக்கு வந்த உடனேவும் நீங்கள் வந்து அதை வீட்டில் இருக்க ஏதாச்சும் ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் இல்லை வந்து ஏர்டைட் கண்டெய்னருக்கு மாற்றி வச்சுட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் லைஃப் வந்து உங்களால் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்க முடியும். அண்ட் ரெகுலராக நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறப்பெல்லாம் ஜஸ்ட் ஒரு செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஏன்னா வண்டு வராது அப்படிங்கிறத கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியாது. பிகாஸ் க்ளீன் பண்ணி கொடுத்தாலும் சான்சஸ் இருக்குது அதில் வண்டு வரத்துக்கு. ஏன்னா லைட்டாக மாய்ஸ்சர் பட்டாலுமே வந்து வண்டு புழு வந்துடலாம். ஸோ ரெகுலர் க்ளீனிங் நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சிறுதானியங்கள் 3 to 6 months வரைக்குமே நீங்கள் வந்து வச்சு யூஸ் பண்ணலாம். அண்ட் அடிஷ்னலாக வந்து நிறைய பேர் கேட்பாங்க, ஏதாச்சும் நாங்கள் அதில் போட்டு வச்சோம் அப்படின்னா வந்து வராமல் இருக்குமானா தாராளமாக ட்ரை பண்ணலாம். பிரியாணி எல்லாம் நீங்கள் அதில் போட்டு வைக்கலாம். இல்லை ஒரு பொட்லி மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா கிராம்பு, நம்மளோட பட்டை இதெல்லாம் போட்டு கட்டி ஒரு பொட்லி மாதிரி உள்ளே போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னாலும் அந்த ஸ்மெல்லுக்கு கொஞ்ச நாளைக்கு வண்டு புழு பூச்சி எதுவுமே வராமல் தவிர்க்கலாம். அண்ட் சிறுதானியம் யார் யார் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேள்வியும் நிறைய வருது. ஸோ நீங்கள் குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு 6 மாதத்துலேருந்து கஞ்சி அந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ அப்போ இருந்தே வந்து சிறுதானியத்துலேருந்து கஞ்சி வச்சு கொடுக்கறது, சாதமாக பண்ணி கொடுக்கறது எதுனாலும் நீங்கள் அவங்க குழந்தைய இருக்கப்பயே பழக்கிட்டீங்க அப்படின்னா இனிஷியலாக ஃபர்ஸ்ட் நீங்கள் கொடுக்குற சாப்பாடு கண்டிப்பாக குழந்தையோட ஹெல்த் ரொம்ப காலத்துக்கு வந்து அது ரொம்ப எக்ஸ்டெண்டாக உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் இப்படி ஒரு ஆரோக்கியமான நல்ல உணவு குழந்தைங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அவங்களோட போன் ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும், அவங்க ஆக்டிவாக இருக்கிறது, சுறுசுறுப்பாக இருக்கிறது, இது எல்லாமே வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்க முடியும். சிறுதானியத்தை வச்சு பேசிக்காக கஞ்சி எந்த தானியம்னாலும் நீங்கள் எடுத்து கஞ்சி வச்சு கொடுக்கலாம், குழந்தைங்களுக்கு கூழ் மாதிரி காய்ச்சி கொடுக்கலாம். ஸோ அதனால் 6வது மாதத்துலேருந்தே கண்டிப்பாக நீங்கள் சிறுதானியம் குழந்தைங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கலாம். உங்களோட டாக்டர் டீமே நீங்கள் கேட்டுக்கலாம். ஏன்னா இப்போ இருக்க டாக்டர்ஸே நிறைய பேர் வந்து ரெக்கமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி எத்தனை நாளைக்கு ஒரு தடவை கொடுக்கலாம், எப்படி ஆல்டர்னேட் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாஸுமே அவங்க கிட்ட கேட்டு தாராளமாக நீங்கள் குழந்தைங்களுக்கு சிறுதானியங்கள் கொடுக்கலாம். சிறுதானியம் பற்றி நிறைய விஷயம் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். நீங்கள் சிறுதானியங்கள் ஆர்டர் பண்ணணுன்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்மளோட வெப்சைட் www.anafoods.in விசிட் பண்ணி பாருங்கள். இல்லை வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணுன்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலும் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் 9597343464. சிறுதானியங்களை பற்றி எந்த விதமான டவுட்ஸ் இல்லை உங்களுக்கு ரெசிபி ஐடியாஸ் ஏதாச்சும் வேணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். லோகம் லைவ் யூடியூப் சேனலில் பல ஊர்களுக்கு சென்று இந்த மாதிரி சிறு தொழில் பண்ணுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இவங்க பண்ணுற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நேர்மையாக தொழில் செய்கிறவங்க, முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்க என்ன சப்போர்ட் பண்ணி கொடுக்க முடியுமோ அதை அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் சிறு தொழில் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நீங்கள் அவங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் ஆர் சப்போர்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக லோகம் லைவ் சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கான ஹெல்ப் செஞ்சு கொடுப்பாங்க. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி.